ஒரு வழியா நம்ம சேனலுக்கு ரிங் லைட் வாங்கியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு. நானே வந்துட்டு இதுன்னு பாதி இவ்வளோ தான் இருக்கிறேன் நானு. இது நல்ல ஹைட்டு. அதாவது 7 ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதனுடைய குவாலிட்டி அப்படின்றது பில்டு குவாலிட்டி அப்படின்றது சூப்பரா இருக்கு. இந்த லைட்டும் தரம் பிரிக்குது. இதுல பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் காட்டுறேன் நானு எந்த பாக்ஸ்ல வந்துச்சுன்னு. ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ப்ளஸ் பவரை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய விதமான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து கம்மி பண்ணிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய வந்துட்டு யூஎஸ்பி டைப்ல தான் இது இருக்கு. இந்த பின்னு நல்லா இருக்கு. இது மாதிரி ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் நான். பட் அது ரொம்ப நாள் அப்படியே போட்டுட்டேன். பகல்ல மட்டுமே எடுக்கிறதுனால இப்போதான் வந்துட்டு நைட் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால தான் இதை நான் பை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாக்ஸு காட்டுறாருங்க. எனக்கு வந்தது இந்த பெரிய பாக்ஸில். இது விலையை கேட்டால் தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பாக்ஸில் தான் இது வந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த பாக்ஸ் டேமேஜாக இருந்தது. உள்ளே ஏதாவது காலி பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சேன். பரவாயில்ல, அவ்வளோ பெருசாலாம் உள்ளெல்லாம் எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸ். அடுத்தது இந்த லைட்டு வந்துட்டு இதில் தான் வந்துச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ஸ்டாண்டு இந்த லைட் எல்லாமே வந்துச்சு. இந்த லைட்டோட டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. நான் லைட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைட்டோட டீட்டெயில், இதனுடைய பவர், இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்காங்க. பட் இதில் வந்துட்டு நிறைய விதமான லைட் இருக்குது. வார்ம் லைட் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பியூர் ஒயிட் அப்படின்றது இருக்கும். மல்டி கலர்ஸ் அப்படின்றதும் இதில் இருக்குது. இதனுடைய பவரையும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இதை வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி பவர் பேங்க் நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். 10,000 mAh இந்த பவர் பேங்க். இந்த பிராண்டு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. இந்த கனெக்ட் அப்படின்றது வந்துட்டு கனெக்ட் அப்படின்றது. ஸோ இது நல்லா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. நல்ல ஹை ஸ்பீடு சார்ஜஸ் தான். 10,000 mAh பவர் அப்படின்றது இருக்கு. இதில் நிறைய விதமான குவாலிட்டியில உங்களால சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக நிறைய வாட்ஸ் 18 வாட்ஸ் வரைக்கும் இதில் 20 வாட்ஸ் வரைக்கும் இது கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பவர் அதிகம் அப்படின்றதுனால இதில் என்னால் ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். பட் பவர் கம்மியாக இருக்கிற பவர் பேங்க்ல அது ஒர்க் ஆகாது. ஸோ இது அவுட்புட் நிறைய ஆம்ஸ் ரேட்டிங் வர்றதுனால இது ஒர்க் ஆகிடும். இது அவ்வளோதான், இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இதில் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் லைட் இருக்குதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டலாகவே பவர் ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்க இதனுடைய பவர் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது இதனுடைய பவர் அப்படின்றது. நான் ஆப்போசிட்டில் உங்களுக்கு அடிச்சு காமிக்கிற பாருங்க. இந்த வெளிச்சம் அப்படின்றது போதுமான ஒன்று தான் நமக்கு. இது என்னன்னா கிட்ட இருந்ததுனா நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதனால இது ஓகே தான். அடுத்தது நம்ம வந்துட்டு இதில் மோட் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் மோட் சேஞ்ச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது வார்ம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர்லேயே இது வேற கலர் அப்படின்றது. ஸோ இந்த 3 கலர் அப்படின்றது இதில் கலந்து கலந்து தான் வரும். வார்ம் லைட்டு, பியூர் ஒயிட்டு, ஸோ லைட் வார்மு, ஃபுல் வார்ம் அப்படின்றது. இந்த கலர்லலாம் நீங்கள் வந்துட்டு அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ இதில் பவர் அப்படின்றது நம்ம குறைச்சிக்க முடியும். இப்போ பாருங்க பவர் குறைக்கிறேன். அவ்வளோதான், பவர் இவ்வளோ வரைக்கும் நம்மளால குறைச்சிக்க முடியும். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இப்போ பவரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கேமரா முன்னாடி நான் வரேன் நான். ஸோ இந்த வெளிச்சத்தில் என்னுடைய முகம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இப்போ லைட் இல்லாமல் நான் இதில் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே ஒரு ஸ்டாண்டு இருக்கு, மேலே இருந்ததுல அந்த ஸ்டாண்டு. ஸோ அந்த ஸ்டாண்ட் இதில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த போர்ட்லேயே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டோடைய கலரை சேஞ்ச் பண்ண போறேன். இது ஒயிட்டு. ஸோ இதுதான் இவ்வளோதான் கொடுக்கும் உங்களுக்கு. ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் அப்படி கொடுக்காது. இப்போ நம்ம பேசுகிறோம்னா, இப்போ நான் பேசும்போது கண்டென்ட் முக்கியம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது முக்கியம். அதனால கேமரா கேட்ச் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்ம். ஸோ லைட் வார்ம், இது வந்துட்டு ஃபுல்லாக வார்ம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட். ஸோ இந்த 3 கலர் அப்படின்றது இருக்கு. இப்போ பாருங்க கலரை டவுன் பண்ணுறேன். ஸோ டவுன் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக ஒரு மொபைலில் ஷூட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் கேமரா போட்டு பண்ணாலும். பட் நம்ம இது வந்துட்டு இந்த இதில் போட்டு பண்ணுறதுனால, இந்த லைட் வெளிச்சத்தில் பண்ணுறதுனால இப்போ பாருங்க
ஓகே, பளிச்சுன்னு உங்களுக்கு வந்துட்டு முகம் தெரியுது. ஸோ இதுதான். இது என்னன்னா அதிகமாக ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு இந்த ஸ்டாண்டுடைய மாடல் எப்படின்னா, நான் அந்த பிக்சர் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாடல் எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வீடியோ எடுக்க போறீங்க அப்படின்னா, அதை டவுன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த லைட் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஸோ நிறைய விதத்தில் இந்த லைட் அப்படின்றது ஆஸ் அ யூடியூப் கிரியேட்டரா நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து தான் வீடியோ எடுக்க போறீங்க, இப்பதான் நீங்க ஜஸ்ட் பிகினர் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க வந்துட்டு வெளியில எடுக்க போறீங்க, வெளியில ஷூட் பண்ண போறீங்க, இல்ல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியா வேற ஏதாவது நீங்க பயங்கரமா எஃபோர்ட் எல்லாம் உள்ள ஆட் பண்ண போறீங்கன்னா அப்ப இந்த லைட் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஆஸ் அ பிகினரா உங்களுக்கு யூஸா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க எதுக்கு இதை வாங்குற அப்படின்னு கேட்கலாம். நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்ன, ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் இதை வாங்கினேன். இப்போ இந்த வெளிச்சம் எனக்கு போதும் தான். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நான் வெளியில போறதுக்கான வேலைகள் நிறைய வருது. ஸோ அப்படி வரும்பொழுது இங்க பாருங்க இவ்வளவு தூரம் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படி வந்துட்டு வெளியில போகும் பொழுது நான் அடிக்கடி கண்டென்ட் வந்துட்டு எடுக்க முடியல, பகல் டைம்ல எடுக்க முடியல. பட் நைட் டைம்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், வெளியிலயும் கொஞ்சம் வந்துட்டு சத்தம் எதுவும் நாய்ஸஸ் எதுவும் இருக்காது. பட் இதெல்லாம் காரணத்துல வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போடணும், 2 நேரமும் வீடியோ போடணும், மற்ற சேனல்களையும் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது வந்துட்டு வாங்கியிருக்கேன் நான். ஈவன் இந்த ஸ்டாண்டு வித் லைட்டு இது எல்லாமே எனக்கு எவ்வளவு திரும்ப வந்துச்சு, 344 ரூபா. பட் இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு 499 ரூபா வந்துச்சு. நான் வந்துட்டு ஜிப்டோவில் ஆர்டர் கொடுத்தேன். ஸோ ஜிப்டோவில் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு 140 ரூபா வந்துட்டு ஆஃபர் இருந்துச்சு. அதனால நான் அதை வந்து டெடக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மீத 340 சம்திங்கோ 360 சம்திங்கோ தான் பேமெண்ட் பண்ணினேன். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா இது ஒரு 700 சம்திங் அப்படின்றது இருக்குது. சம்டைம்ஸ் அந்த விலை ஏறுது இறங்குது. நான் கீழே கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு நீடட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த லைட்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கிறதுக்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள ப்ராடக்ட் வேணும்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா நீங்க கீழே மறக்காம வந்துட்டு நம்மளுடைய லிங்க் இருக்கும், இல்ல சைட்ல வந்துட்டு லிங்க் வரும், உங்களுக்கு தேவையான வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரூம் லைட் அதனுடைய சப்போர்ட் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரூம் லைட் நம்ம போடலாம். ஓகே, இந்த ரூம் லைட்டோடைய சப்போர்ட் அப்படின்றது இன்னொரு லைட். இப்போ பாருங்க, இந்த சப்போர்ட்டிவ்ல உங்களுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இதை மட்டுமே லைட்டா நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம். உங்களுடைய முகத்துக்கு வந்துட்டு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கேமரா அப்படின்றதுனால, அது இல்லாமல் ஸ்டாண்டு, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் விஷன் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் இதுல நிறைய இருக்கு. நீங்க இந்த கேமரா ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதையே கழட்டி தனியாக கூட இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் யூடியூப்பை பற்றி உங்களுக்கு தெரியணும், யூடியூப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் விடி தமிழ் ஒயிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விதமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். ஈவன் உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்து ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கு யூடியூப் தரப்புல இருந்து, இல்லை மெயில் வந்திருக்கு அப்படின்னா கூட அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஃபர்தரா அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாக ஹைட் பண்ணிட்டு நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றத இன்ஸ்டாகிராம் மூலியமா கொடுப்பேன். ஸோ அதனால நீங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோ, அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.